ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர், அங்கன்வாடி உதவியாளர் இது வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு ஃபுல்லாக 7000 சம்திங் பணியிடங்களை நிரப்ப போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. தற்போது ஒவ்வொரு மாவட்டமாக மாவட்ட ஆட்சியர் மூலமாக அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற விவரங்கள் தற்போது தராங்க. அந்த செய்தியை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தற்போது உதாரணத்துக்காக பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய அந்த அறிவிப்பை பார்க்க போகிறோம். பெரம்பலூர் மாவட்டத்தில் தொகுப்பூதிய அடிப்படையில் அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர் மற்றும் அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்களுக்கு பெண்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் அறிவிச்சிருக்காங்க. பெரம்பலூர் மாவட்டம் மாவட்ட திட்ட அலுவலகம் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகளின் கீழ் மாவட்டங்களில் செயல்படும் குழந்தைகள் மையங்களில் காலியாக உள்ள ஒரு அங்கன்வாடி பணியாளர், 2 குறு அங்கன்வாடி பணியாளர் மற்றும் 20 அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்கள் நேரடியாக நியமனம் செய்ய இருக்கிறாங்க. மாவட்டத்தில் வட்டாரம் வாரியாக நேரடி நியமனம் செய்யப்பட இருக்குது. அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர் மற்றும் அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்களில் எண்ணிக்கை இன சுழற்சி விவரம் மாவட்ட திட்ட அலுவலகத்திலும் அந்தந்த வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகங்களிலும் தகவல் பலகையில் ஒட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான விண்ணப்பங்களை எங்கே எடுக்கலாம் அப்படின்னா www.icds.tn.government.in இந்த வெப்சைட்டில் இதற்கான விண்ணப்பம் இருக்கும். இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே விண்ணப்பம் தான். அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க இந்த வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் செஞ்சுக்கலாம். இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் 23/4/2025. இது பெரம்பலூர் மாவட்டத்துக்குள்ள அறிவிப்பு. தொகுப்பூதியத்தில் பணி நியமனம் செய்யப்படும் அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர் மற்றும் அங்கன்வாடி பணியாளர் உதவியாளர்கள் தொடர்ந்து 12 மாத காலம் பணியினை முடித்த பின் அவர்கள் சிறப்பு காலமுறை ஊதியத்தின் கீழ் ஊதியம் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணியிடங்களுக்கு பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். தொகுப்பூதியமாக மாதம் ஒன்றுக்கு அங்கன்வாடி பணியாளருக்கு 7700, குறு அங்கன்வாடி பணியாளருக்கு 5700, அங்கன்வாடி உதவியாளருக்கு 4100 சம்பளமாக வழங்கப்படும். 12 மாத காலத்திற்கு பின் வழங்கப்படும் சிறப்பு காலமுறை ஊதிய மாதம் ஒன்றுக்கு அங்கன்வாடி பணியாளருக்கு 7700 24,200 என்ற விகிதத்திலும், குறு அங்கன்வாடி பணியாளருக்கு 5700 18,000 என்ற விகிதத்திலும், அங்கன்வாடி உதவியாளருக்கு 4100 12,500 என்ற விகிதத்திலும் சம்பளமாக உங்களுக்கு வழங்குவாங்க. அங்கன்வாடி பணியாளர் மற்றும் குறு அங்கன்வாடி பணியாளருக்கு விண்ணப்பிப்பவர்கள் தமிழில் சரளமாக எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். 25 வயசுலேன்னு 35 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விதவைகள், ஆதரவற்ற பெண்கள், எஸ்சி எஸ்டி வகுப்பினர் வயது 25 முதல் 40 வரையும் இருக்கலாம். மாற்றுத்திறனாளிக்கு 25 முதல் 38 வயசு வரையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கன்வாடி உதவியாளருக்கு விண்ணப்பிப்பவர்கள் தமிழில் சரளமாக எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். இதற்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது 20 வயதுலேருந்து 40 வரையும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். விதவைகள், ஆதரவற்ற பெண்கள், எஸ்சி எஸ்டி வகுப்பினர் 20 வயது முதல் 45 வயது வரையும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 20 வயது முதல் 43 வயது வரையும் வயது இருக்கலாம். அதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். காலி பணியிடங்களை நிரப்ப விண்ணப்பதாரர் அறிவிக்கப்பட்டுள்ள கிராமங்களில் உள்ள குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே கிராமத்தைச் சேர்ந்தவர், அதே கிராம ஊராட்சிக்கு உட்பட்ட பிற கிராமத்தைச் சேர்ந்தவர், அந்த கிராம ஊராட்சி எல்லையின் அருகில் உள்ள அடுத்த கிராம ஊராட்சியைச் சேர்ந்தவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற வெளியூர்லாம் இங்கே அப்ளை பண்ண முடியாது. அந்த ஊரில் இல்லை அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊரில் இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். மாநகராட்சி, நகராட்சி மற்றும் நகர பஞ்சாயத்துகளில் உள்ள குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே வார்டு அல்லது அருகில் உள்ள வார்டு அல்லது மையம் அமைந்துள்ள வார்டின் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் வார்டை சேர்ந்தவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கும் போது உரிய விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து காலி பணியிட குழந்தை மையம் அமைந்துள்ள வட்டாரம் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகங்களில் மட்டுமே இந்த விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கணும். அதாவது எந்த இடத்துல காலி பணியிடம் இருக்கோ அந்த பகுதியுடைய குழந்தை மையம் அமைந்துள்ள வட்டாரம் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகங்களில் மட்டுமே இந்த விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கணும். விண்ணப்பத்துடன் உங்களுடைய பள்ளி மாற்றுச் சான்றிதழ், 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, ஜாதி சான்று, வாக்காளர் அடையாள அட்டை ஆகிய சான்றிதழ்களின் சுய சான்றொப்புமிட்ட செல்ஃப் அட்டஸ்டட் வாங்கியிருக்கணும். அதனுடைய நகல்கள் கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விதவை, கணவரால் கைவிடப்பட்டோர், ஆதரவற்ற பெண், தாய் தந்தை இறப்புச் சான்று மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அதற்குண்டான சான்றிதழ்களையும் நீங்கள் இதோட சுய சான்றொப்பமிட்டு இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்காணலின் போது அசல் சான்றிதழ்களும் நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும். நேர்காணல் தேதி உங்களுக்கு விரைவில் அறிவிப்பாங்க. இது நம்ம படித்தது பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய அந்த அறிவிப்பு, அந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு. இதே போல் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட ஆட்சியர் மூலமாக அந்தந்த மாவட்டத்தில் எத்தனை காலி பணியிடங்கள் இருக்குது என்ற விவரங்கள் தெரியப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில்
எல்லா மாவட்டத்துலையும் ஒரே அப்ளிகேஷன் தான் www.icds.in.government.in இந்த வெப்சைட்டில் அந்த இதை எடுத்துக்கிட்டு நம்ம சொன்ன டாக்குமெண்ட் சொன்ன பாருங்கள், அந்த டாக்குமெண்ட்டும் எல்லா மாவட்டத்துக்கும் சேம் தான். அதுவும் வந்து நீங்கள் தயார் பண்ணிக்கிட்டு அந்தந்த குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகங்களில் மட்டுமே, வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகங்களில் மட்டுமே வந்து நீங்கள் இந்த விண்ணப்பத்தை வந்து நேரில் வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அங்கன்வாடி பணியாளர் வேலைக்கு வந்து விண்ணப்பிக்க விரும்பக்கூடிய பெண்கள் வந்து இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கங்க. நன்றி.